அனைத்து சிறப்பு ஆசிரியர் நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோ பதிவுல சிஆர்இ ப்ரோக்ராமுக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி நான் சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்சியோட வெப்சைட்டுக்கு போகணும். ஸோ உங்களோட மொபைல்லையோ இல்லை கம்ப்யூட்டர்லையோ ரிஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்க. ஆர்சியோட வெப்சைட் ஹோம் பேஜுக்கு போங்க. அதில் சிஆர்இங்கிற டேப்ல சிஆர்இ கேலண்டர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். அதில் ஓகே கொடுத்துருங்க. உங்களுக்கு ஆர்சியோட சிஆர்இ கேலண்டர் வந்துருச்சு. அந்த பேஜ் கம்ப்ளீட்டா லோட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சைட்ல இந்த மாதிரி ஷோன்னு போட்டு ஷோ நம்பர் போட்டு என்ட்ரிஸ்ன்னு இருக்கும். ஸோ அதில் நீங்கள் எவ்வளோ வேணா கொடுத்துக்கலாம். 100 என்ட்ரிஸ் போட்டிங்கன்னா 100 வரைக்கும் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் காமிக்குமா. இப்போ நீங்கள் இதில் உங்களுக்கு நீங்கள் எந்த சிஆர்இ ப்ரோக்ராம் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சிஆர்இ ப்ரோக்ராம் அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சிஆர்இ ப்ரோக்ராம் பற்றி உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. எந்த இன்ஸ்டிடியூஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க, என்ன டாபிக்ல கண்டக்ட் பண்ணுறாங்க, என்ன லாங்குவேஜ், அப்புறம் யார் இதை அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறதும், எந்த டேட்ல அட்டன் அந்த ப்ரோக்ராம் நடக்க போகுது, என்ன மோடு ஆன்லைனா ஆஃப்லைனா, என்ன லெவல் நேஷனல் லெவல் ப்ரோக்ராமா இன்டர்நேஷனல் லெவல் ப்ரோக்ராமா அப்படிங்கிறதுலாம் இருக்கும். அப்புறம் அந்த சிஆர்இ ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றவங்க அந்த இன்ஸ்டிடியூஷன்ல யார் இன்சார்ஜ் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் இருக்கும். டோட்டலா எவ்வளவு சீட்ஸ் அதுல எவ்வளவு ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கிறதுலாம் இதுல இருக்கும். அதுக்கப்புறமா என்ன இருக்கும்னா லிங்க் இருக்கும். ஸோ எந்த சிஆர்இ ப்ரோக்ராம்ல லிங்க் இல்லையோ அதோட ரெஜிஸ்ட்ரேஷனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தமா இருக்கும். இப்போ நான் வந்து 31 ஒரு சிஆர்இ ப்ரோக்ராமுக்கான இதை உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி காமிக்கிறேன். 27ஆம் தேதி அன்னைக்கு ஒரு ஆன்லைன் சிஆர்இ ப்ரோக்ராம் இருக்கு. வழக்கமா சிஆர்இ ப்ரோக்ராம் எவ்வளோ மணி நேரம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்கும். ஆஃப்லைன் ப்ரோக்ராம்னா 1 டேக்கு 6 பாயிண்ட்ஸ் அப்படி இருக்கும். ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸ்ல எத்தனை மணி நேரம், 1 ஹவர்னா 1 பாயிண்ட், 2 ஹவர்ஸ்னா 2 பாயிண்ட், 4 ஹவர்ஸ் ப்ரோக்ராம்னா 4 பாயிண்ட்ஸ் அப்படி இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் ப்ரோக்ராமுக்கு சார்ஜஸ் பண்றது இல்லை, ஃபீஸ் எதுவும் இருக்காது. பட் 4 ஹவர் ப்ரோக்ராமுக்கு 200 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ நான் 27th அன்னைக்கு ஒரு ஆன்லைன் ப்ரோக்ராம் 1 ஹவர் 2 ஹவர் அந்த ப்ரோக்ராம் வந்து நான் இப்போ ரெஜிஸ்டர் பண்ண போறேன். எனக்கு ஸோ அப்புறம் உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா சிஆர்இ நீங்க எத்தனை சிஆர்இ ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ணினாலும் உங்களுக்கு மார்க் சிஆர்இ பாயிண்ட்ஸ் அலாட் பண்றதுக்குன்னு சில க்ரைட்டீரியா வச்சிருக்காங்க. அதை வேற ஒரு வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அதுல விஷயம் என்ன அப்படின்னாக்கும், ஆன்லைன்ல 50 பாயிண்ட்ஸ்க்கு வரைக்கும் நீங்க அட்டன் பண்ணலாம், ஆஃப்லைன்ல 50 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்க அட்டன் பண்ணணும். ஆன்லைன்லேயே 100 பாயிண்ட்ஸோ இல்லை ஆஃப்லைன்லேயே 100 பாயிண்ட்ஸோ அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ 27th அன்னைக்கு ஒரு ஆன்லைன் ப்ரோக்ராம் 27th நிர்மல் ஸ்பெஷல் டீச்சர் ட்ரைனிங் காலேஜ், இன்க்ளூசிவ் எஜுகேஷன் இந்தியா இஷ்யூஸ் சேலஞ்சஸ் அண்ட் ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக்ல
ஒரு 1 ஹவர் ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க. அதுதான் நான் வந்து பண்ணேன்னு நினைக்கிறேன். ஹிந்தியில இருக்குன்னு கவலைப்பட வேண்டாம். 1.2.1 ஹவர் என்ன பண்ணுங்க, ஜாயின் பண்ணிட்டு கடைசியில ஒரு குவிஸ் வைப்பாங்க. அதுல உங்களுக்கு நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு 7 ஒரு பாயிண்ட் வந்துருமா இருக்கும். ஸோ நான் ஓகே. ஸோ இதுதான் நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே ரைட். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் வந்து பண்ண போறேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கும் 27th இல்லையா? 1 hour, எஸ். இந்த ப்ரோக்ராம் நான் இப்போ பண்ண போறேன்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அங்க இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணணும். இது மாதிரி ஒரு பாப்அப் விண்டோல உங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான பேசிக் இன்ஃபர்மேஷன் கேட்கும். இதுல உங்களோட சிஆர்ஆர் நம்பர் கொடுத்துட்டு கோ கொடுத்தீங்கன்னா இது மாதிரி வரும். ஃபர்தரா உங்களோட ஸ்டேட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் கேட்கும். அதையும் கொடுத்துட்டு வெரிஃபை மொபைல் இமெயில் ஐடி ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கும் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அப்புறம் உங்களோட இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். நான் இந்த ப்ரோக்ராம் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணதுனால 2வது தடவை நான் கிளிக் பண்ணல. நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துடும். ஸோ ஆர்சியோட கேலண்டர்ல நீங்க என்ன பண்ணிட்டீங்க, ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களோட இன்பாக்ஸ்க்கு வந்தீங்கன்னா ஆர்சிஐல இருந்து ஒரு இமெயில் வந்துடும். இந்த இமெயில் சம்டைம்ஸ் உடனே வந்துடும், சம்டைம்ஸ் கொஞ்சம் நெட்ஒர்க்லாம் டிலே இருந்தது அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக வரும். ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. 27th நீங்கள் என்ன ப்ரோக்ராம் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் இந்தியா இந்த ப்ரோக்ராம்காக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு வெப்எக்ஸில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்குன்னு ஒரு லிங்க் கொடுப்பாங்க. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா சிஸ்கோ வெப்எக்ஸ் மீட்டிங் அப்படின்னு ஒன்று வரும். இதை நீங்கள் என்ன பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணணும். இங்கே போயிட்டு உங்களோட நேம், சர்டிஃபிகேட்ல உங்களோட நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுங்க. உங்களோட இமெயில் அட்ரஸ், உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட உங்களோட சிஆர்ஆர் நம்பர். சிஆர்ஆர் நம்பர் எங்க இருக்கு? B53992 அதான் என்னோட சிஆர்ஆர் நம்பர். ஸோ B53992. ஸோ இது கொடுத்து ரெஜிஸ்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கும் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஹேஸ் பீன் அப்ரூவ்ட் அப்படின்னு வந்துடும். ஸோ ஒரு சிஆர்இ ப்ரோக்ராம் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு 2 தடவை ரெஜிஸ்டர் பண்ணணும். ஒன்று சிஆர்இ காலண்டர், இன்னொன்று வெப்எக்ஸில் போய் பண்ணணும். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகிடும் அப்படின்னா உங்களுக்கு இப்போ வெப்எக்ஸ்லேருந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ரூவல் வரும். ஸோ இதில் உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா உங்களோட சிஆர்இ ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க்கு, உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி, இதெல்லாம் இதில் வந்திருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி அப்படிங்கிறது யூனிக் ஐடி. ஒருத்தர் ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐடி வரும். ஸோ அதனால ஒருத்தரோட ஐடி வச்சு இன்னொருத்தர் ஜாயின் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு என்னைக்கு சிஆர்இ ப்ரோக்ராம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, என்ன டேட் என்ன டைம் கொடுத்துருக்காங்களோ அந்த டைமில் உங்களோட இமெயில் ஓப்பன் பண்ணி இந்த ஜாயின் வெபினார் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்கன்னா வெபினார் டைமாக இருந்துச்சு அப்படின்னாக்கும் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி இந்த நம்பரை டைப் பண்ண சொல்லும். ஸோ இந்த நம்பரை டைப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, வெபினாரில் ஜாயின் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த 27th ப்ரோக்ராமுக்கு இன்னும் சீட் இருக்கான்னு பார்க்கலாமா? இருந்ததுன்னா வேற யாராவது ஜாயின் பண்ணுறதானா ஜாயின் பண்ணுங்க. சிஆர்இ
27th. ஸோ ஹிந்தியில் நடக்கிற ப்ரோக்ராம்னா கூட சம்டைம்ஸ் கொஸ்டின்ஸ் ஹிந்தியில் கேட்பாங்க. இப்போ நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அட்டன் பண்ணி பாயிண்ட் கிடைக்காது. பட் இங்கிலீஷில் கேட்டாங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு 10 கொஸ்டின்ஸில் 7 கொஸ்டின்ஸ் கரெக்டாக பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு பாயிண்ட் ஆட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பாயிண்ட் எங்கே நீங்கள் போய் செக் பண்ணுவீங்க அதுவும் நான் இப்போ சொல்கிறேன். பட் இப்போ பாருங்க இம்பார்ட்டன்ஸ் எங்கே அந்த ப்ரோக்ராம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் போய் அது எல்லாத்தையும் காமிப்போம். 3 days, 3 days, 4 hours, 1 hour. ஓகே, இதான் நம்ம பண்ணோம் இல்லையா. இன்னும் கூட அதில் சீட்ஸ் அவைலபிள் இருக்கு. இன்னும் லிங்க் ஆக்டிவ்ல தான் இருக்கு. 256 சீட்ஸுக்கு 225 சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு. ஸோ 27ஆம் தேதி அன்னைக்கு அட்டன் பண்ணுறதுக்கு யாராவது ரெடியாக இருக்கீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணுங்க, நம்ம ஜாயின் பண்ணி பண்ணலாம். ஓகே, நான் வேற என்ன சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த சிஆர்இ முடிச்சிட்டிங்கன்னா சிஆர்இ போர்ட்டலில் போயிட்டு சிஆர்இ போர்ட்டல் எங்கே போகணும் அப்படின்னா ஒரு ப்ரௌசரில் போய் சிஆர்இ போர்ட்டல் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வரும் இ-ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கும் இந்த மாதிரி ஒரு புது போர்ட்டல் போகும். ஏற்கனவே லாகின் கிரியேட் பண்ணல அப்படின்னா ஒரு லாகின் கிரியேட் பண்ணிக்கோங்க. லாகின் கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் லாகின் பட்டன் கொடுத்ததுக்கப்புறம் லாகின் ஸ்க்ரீன் வரும். அதில் உங்களோட இமெயில் ஐடி உங்களோட பாஸ்வேர்டு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கேப்சா அங்கே இருக்கிற கோடை அதில் டைப் பண்ணும். CDPLX N. இது கேஸ் சென்சிட்டிவ். ஸ்மால் லெட்டர்னா ஸ்மால் லெட்டர், கேபிட்டல் லெட்டர்னா கேபிட்டல் லெட்டர். ஸோ நான் கேப்ஷா தப்பா பண்ணியிருக்கேன், அதனால ஒர்க் ஆகல. Q7XX8Q போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட சிஆர்இ டேஷ்போர்டு வந்துடும். இதில் போய் செக் சிஆர்இ பாயிண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கும் உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் இது வரைக்கும் வந்திருக்கு, எந்த சிஆர்இ நீங்கள் அட்டன் பண்ணியிருந்ததுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்திருக்கு, அந்த சிஆர்இ என்னைக்கு நடந்தது, இதெல்லாம் அங்கே இருக்கும். ஸோ இந்த 4 hour 3 hour எல்லாம் அந்த ஆன்லைனில் நான் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணது. இதெல்லாம் வந்து ஆர்சி ஃப்ரீ, எஸ், இதெல்லாம் ஆஃப்லைன் ப்ரோக்ராம். ஸோ உங்களோட எக்ஸ்பைரி டேட் எப்போ இருக்கு அப்படிங்கிறத காமிக்கும். ஸோ அதுக்குள்ளார நீங்கள் என்ன பண்ணிக்கணும், தேவையான 100 பாயிண்ட்ஸ் நீங்கள் பண்ணிடணுமா. ஸோ ரைட், தேங்க்யூ. இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுல இல்லை ஆர்சிஐயோட சிஆர்இ ப்ரோக்ராமில் எதனா டவுட் இருக்குன்னா என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன். தேங்க்யூ.